Hello to Tamil Nadu banking aspirants. ஸோ பேங்கிங் ஆஸ்பரன்ஸு ஆகஸ்ட் மந்த்துன்னு வந்து பேங்கிங் ஆஸ்பரன்ஸ்க்கு அப்படின்ற ஒரு மந்த் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மந்தில் நம்ம எஸ்பிஐயோடைய நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ஓவர்சி பேங்க்கில் இருந்து லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னும் எஸ்பெஷலி ஃபார் தமிழ்நாடு ஆஸ்பரன்ஸ்க்கு இன்னும் தமிழ்நாடு பேங்கிங் ஆஸ்பரன்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு நோட்டிஃபிகேஷன் இது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆல்ரெடி பேங்கிங் படிச்சுட்ருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு சேலரி பேக்கேஜோட நம்ம ஊரில் சொந்த நேட்டிவில் போய்ட்டு ஒரு லோக்கல் பேங்க் ஆஃபீஸராக உட்காரத்துக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போ நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஸோ இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் என்னென்ன இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் கொடுத்துருக்குறான்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய டேட் ஸ்டார்டிங் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னா 8 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, எண்டிங் பார்த்திங்கன்னா 24 எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ஆன்லைன் மோடு தான், ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் உங்களுக்கு இதாகும். ஓகேங்களா, ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆன்லைன் டேட் அண்ட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். க்ளோசிங் பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி க்ளோஸ் ஆகிரும். ஓகேங்களா, ஸோ இதை இம்பார்ட்டண்ட் டேட்ஸ். ஓகே, இல்லை இன்னொரு டேட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நாங்கள் ஒன்று உங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எக்ஸப்டட் டேஸ். ஓகேவா, எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னா வி எக்ஸ்பெக்டட் ஆன் எக்ஸாம் ஆன் அக்டோபர் மிட். ஓகே, அக்டோபரில் மிட்டில். ஓகே, அக்டோபர் மந்த்து மிட் மீன்ஸ் செகண்ட் ஆர் தேர்ட் வீக் தேர்ட் ஆர் ஃபோர்த் வீக்கில் இந்த எக்ஸாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் இருப்பீங்க எவ்வளோ இன்னும் உங்களுக்கு நல்லா டைமிங் இருக்குது. ஓகேவா, ஸோ அன்றைக்கி நம்ம இந்த எக்ஸாம் அப்போ வரத்துக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது எங்களுடைய ஒரு இது. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள் வேக்கன்சி. ஸோ வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக 4 டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸு தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத். ஓகேங்களா, ஸோ 4 தான். எவ்வளோ டோட்டல் வேக்கன்சி பாருங்கள், நமக்கு 250 டோட்டல் வேக்கன்சி. அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தான் வந்து 100. ஓகே, நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் 100 கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஹியூஜ் வேக்கன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஓகேவா, ஸோ தெளிவாக நீங்கள் நம்ம தமிழ்நாடு பேங்கிங் ஆஸ்பரன்ஸ் வந்து சூப்பராக ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து எஸ்பிஐ பிஓக்கோ படிச்சுட்ருக்கிறீங்க, இல்லை ஐபிபிஎஸ் படிச்சுட்ருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கறது ஒரு ஈஸியான ஒரு வே. ஓகேவா, ஈஸியாக ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணி கிளியர் பண்ணி கொண்டு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வேக்கன்சிஸ் 100 கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஸ்சி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 15, எஸ்டி கேண்டிடேட் 6, ஓபிசிக்கு வந்து 33 அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு 9, ரெஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா 37 வந்து இது கொடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு, நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. பேங்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பேங்க் படிச்சுட்டு இருக்கிற பசங்க எல்லாருமே ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். அதேமாதிரி பாருங்கள், இந்த வேக்கன்சி வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு 100 வேக்கன்சி ஃபார் தமிழ்நாடு. ஓகேங்களா, ஸோ இந்த இதுக்கான கிளாஸஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் ஸோ ரெக்கமெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் 2026 அண்ட் 27 பேங்க் அதுக்கான ஒரு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அது 80th இண்டிபெண்டன்ஸ் டேக்கான ஒரு ஆஃபர், ஸ்பெஷல் ஆஃபராக நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறோம். இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா நமக்கு 4999 தான். இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா 4999 இஸ் த ஆஃபர் ப்ரைஸ். ஓகே, எதுக்காகனா 80வது கூடிய சுதந்திர தினத்துக்காக இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பேட்சஸ் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா, ஸோ சுதந்திர தினம் அன்றைக்கி 15. ஏன் சுதந்திர தினம் அன்றைக்கி 15 சார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? நம்ம லைஃப்பில் சுதந்திரம் வர வேணாவா? அதுக்காக 15th அன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த பேட்சை. ஸோ இந்த பேட்சில் பார்த்திங்கன்னா என்னென்ன உங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னா லைவ் கிளாஸஸ் இருக்கும். இந்த பேட்சில் லைவ் கிளாஸஸ் இருக்கும், அதே ரெக்கார்டு கிளாஸஸும் இருக்கும். டெஸ்ட் அண்ட் மார்க் டெஸ்ட் பேட்சஸ் இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவாங்க, ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். ஓகேவா, அதுமாதிரி மென்டர்ஷிப்புமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஸோ மென்டர்ஷிப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக உங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க நாங்கள் உங்களை கேட்டுகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மெம்பர்ஷிப் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ லைவ் கிளாஸஸ் வந்து லைவ் கிளாஸஸ் போவோம். அந்த லைவ் கிளாஸை ரெக்கார்டாக இருக்கும். டெஸ்ட் சீரியஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் சீரியஸும் இருக்கும், மார்க் டெஸ்ட்னா ஓவரால் டெஸ்டஸாகவும் இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து மென்டர்ஷிப் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றத தெளிவாகவே நாங்கள் உங்களுக்கு அவங்க வந்து மென்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேவா, இது வந்து பேஸ்ட் ஆன் த எல்பிஓ ஆஃப் இந்தியன் ஓவர்சி பேங்க். அதே மாதிரி இன்னொரு பேட்சுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஐபிபிஎஸோடைய எஸ்பிஐ கிளர்க்கு. ஓகே, ஐபிபிஎஸோடைய எஸ்பிஐ
கிளர்க்குக்கான ஒரு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு காம்போ பேட்ச். ஓகே, இது வந்து காம்போ ஐபிபிஎஸ்க்கும் எஸ்பிஐ கிளர்க்கு. ஏன்னா வருஷம் இந்த பேட்ச் நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஐபிபிஎஸ்ல கிளர்க்கும். அண்ட் அதே மாதிரி எஸ்பிஐ கிளர்க்குக்கு வந்து கம்பைனாக கிளர்க் போஸ்டிங் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கோர்ஸ் டீட்டெயில் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 6,999 தான். அது இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபராக தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே, இந்த ஆஃபர் என்றைக்கு உங்களுக்கு க்ளோஸ் ஆகும், ரெண்டுத்துக்குமே ஆஃபர் உங்களுக்கு என்றைக்கு க்ளோஸ் ஆகும்னா 14/8/2026 ஆஃபர் க்ளோஸ் ஆயிரும். கிளாஸஸ் வந்து 15/8/2026. ஸோ ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிளாஸஸில் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. லைவ் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்குது, டெஸ்ட் பேட்சஸ் இருக்குது, அதுமாரி ஸ்டடி மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி கைடன்ஸுமே உங்களுக்கு இருக்கும். ஓகே, எக்ஸ்பர்ட் கைடன்ஸுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஐபிபிஎஸ் அண்ட் எஸ்பிஐ கிளர்க்குக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பேட்ச் இது. ஓகேங்களா? இந்த பேட்ச்சில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் இருந்தால் கீழே கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்கலாம். ஐபிபிஎஸோடைய இந்தியன் பேங்கோடைய ஏஜ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ ஏஜ் பார்த்திங்கன்னா மினிமம் 20 வயசு இருந்தால் போதும், மேக்ஸிமம் 30 வயசு இருந்தால் போதும். ஸோ 20 to 30. ஓகே, இதுதான் ஏஜ் லிமிட். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் எதனா ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும், நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணலாம். எனி ஒரு டிகிரி. ஓகேவா? நாட் அ ஸ்பெசிஃபிக்காக இந்த டிகிரி அப்படிங்கிறது எதனா ஒரு டிகிரி. ஓகேவா? டிகிரி முடிச்சிருக்கணும். அதேமாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ எனி டிசிப்ளின் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி ஆஃப் ரெகனைஸ் பை த கவர்மெண்ட்டில் முடிச்சிருப்போம், கவர்மெண்ட் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி. ஓகே, எனி டிகிரி ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் இந்த எக்ஸாமை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுடைய மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 வயசு இருக்கணும். மினிமம் ஏஜ் வந்து 20 வயசு. சார் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லையா? இருக்குப்பா. அது எப்படி இல்லாமல் இருக்கும்? ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கேஷ் அண்ட் ஷெட்யூல் டைப்புக்கு 5 வருஷம். அதே மாதிரி வந்து ஓபிசிக்கு வந்து 3 வருஷம். ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருந்தால் உங்களுக்கு 10 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுங்கன்னா 5 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதான் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணுமோ அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? டைம் வந்து லேட் ஆக இது பண்ணிக்கோங்க. அதுமாரி பாருங்கள், ஒரு ப்ளே ஸ்கேல் பாருங்கள். இப்படி ஒரு ப்ளே ஸ்கேலில் நீங்கள் ஃபஸ்ட்டாக போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 48,000 ஆரம்பிக்குது. எவ்வளோ வருதுன்னா அப் டு உங்களுக்கு எவ்வளோ வரும்? 85,000 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். 48,000 மேபி பேசிக்ஸாக இருக்கலாம். 85,000 வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியாவை பொறுத்து, அலவன்ஸை பொறுத்து உங்களுக்கான ஸ்கேல்ஸ் மாறும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு கண்டினியூஸ் ஸ்கேல் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளே ஸ்கேலோடு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ளே ஸ்கேல் வந்து ஒரு சூப்பரான ப்ளே ஸ்கேல். ஓகேவா? ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் இது கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இந்த எக்ஸாமுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஆன்லைன் எக்ஸாமினேஷனாக என்ன அர்த்தம்னா, நீங்கள் எக்ஸாம் வந்து ஆன்லைனில் எழுதுவீங்க. அந்த ஆன்லைனில் வந்து எப்படி இருக்குன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு. ஓகே, சிபிடி டெஸ்ட்டு தான். ஓகே, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு சிபிடி டெஸ்ட்டு தான் நடக்கும். ஓகேவா? ஸோ அதோட பேட்டர்ன் பின்னாடி வரும். அடுத்த டெஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ரொஃபஷனல் டெஸ்ட். ஸோ இது வந்து இன்னும் சொன்னால் லோக்கல் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ லோக்கல் லாங்குவேஜ்னு ஏன்னா நம்ம ஆஃபீஸர் என்ன ஆஃபீஸருங்க, லோக்கல் ஆஃபீஸர் தான். ஓகே, இந்த போஸ்டிங்கே எனக்கு என்ன போஸ்டிங் தான்ப்பா இதுக்கு, எனக்கு லோக்கல் போஸ்டிங் தான். ஓகே, லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் தான், LBO, லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் தான். ஓகே, அப்போ லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்னால் அந்த லோக்கல் இருக்கிற மொழியை பற்றி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா நமக்கு? ஓகே, லோக்கல் இருக்கிற மொழியை பற்றி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதனால தான் இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸர். ஓகேவா? ஸோ லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷனல் டெஸ்ட்னா அந்த லோக்கல் இருக்கிற என்ன லாங்குவேஜும் அதுக்கான டெஸ்ட்டஸ் உங்களுக்கு நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். பர்சனல் இன்டர்வியூலையுமே உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான கைடன்ஸு போகும். அடுத்து ஃபைனல் செலெக்ஷன் எப்படி நடக்குன்னா, ஸோ இது வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி மட்டும்தான். ஓகேவா? இது ஒரு எலிஜிபிலிட்டி. நீங்கள் வந்து அந்த இப்போ தமிழ்நாட்டில் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா தமிழ் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. கேரளா மலையாளம் தெரிஞ்சிருக்கா அப்படின்றத உங்களோட மார்க் லிஸ்ட் வச்சு அவங்க எக்ஸாமினேஷன் பண்ணால் ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு என்கொயரி மாதிரியும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். பர்சனல் இன்டர்வியூக்கு ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஒரு மார்க். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இப்போ பர்சனல் பார்த்திங்கன்னா ஃபைனல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 80:20. ஓகே, 80 அப்படின்றது எனக்கு சிபிடி டெஸ்ட்டு, இது வந்து இன்டர்வியூ. ஓகேவாப்பா? இதுதான் ரெண்டு செக்ஷன். ஓகேவா? ஸோ நீங்கள் சிபிடியில் எடுக்கிற மார்க்கை 80%க்கும் நீங்கள் வந்து பர்சனல் இன்டர்வியூ மார்க்கை 20%க்கும் கம்பேர் பண்ணி 100%, தட் மீன்ஸ் கட் ஆஃப் 100%க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்றது தான் அவங்க இங்கே கொடுப்பாங்க. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன்லைன் எக்ஸாமில்
உங்களுக்கு என்னென்ன பேட்டர்ன் இருக்குன்னு அப்படின்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். ஓகே, ரீசனிங் அப்படின்றது நார்மல் நம்ம பேங்கிங் என்ன ரீசனிங் அதே ரீசனிங் தான். கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் அப்படின்றது ஸோ நம்ம எம்எஸ் வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூடாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 30 கொஷின் இருக்கும். மேக்ஸிமம் எத்தனை மார்க்? அதுக்கு 60 மார்க். ஒரு கொஷினுக்கு 2 மார்க். ஓகேவா, ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து தமிழில் இருக்காது. ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும்தான்ப்பா. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி தமிழ்நாடுனால நம்ம இங்கிலீஷில் கொஷின்ஸ் எடுத்துக்கலாம். அதே பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க், எவ்வளோ நிமிஷம்னா 60 நிமிஷம். 30 கொஷினுக்கு 60 நிமிஷம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கொஷினுக்கு 2 நிமிஷம் டைம் இருக்குது. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்கனாமிக் அண்ட் பேங்க் அவேர்னஸ். ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் பேங்க் அவேர்னஸ் பற்றி அதே 40 கொஷினுக்கும் 40 மார்க்கு தான். அது பாருங்கள், இதுக்கு மார்க் கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ 40 கொஷின் 40 மார்க் தான் இருக்கும். அதே வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமிங், செக்ஷனல் டைமிங் 30. ஸோ செக்ஷனல் டைமிங் இருக்குது தான் மஸ்ட். ஓகே, செக்ஷனல் டைமிங் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 30. ஸோ அதே மாதிரி 60. ஸோ இட்ஸ் ரிலேட்டட் டு த மேக்ஸ். ஓகேவா. ஸோ அந்த பார் மாதிரி அப்புறம் பை சார்ட் மேலே இருக்கும், அந்த மாதிரியான கொஷின்ஸாக இருக்கும். ஸோ 30. அதே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் இஸ் 60. ஓகே, ஸோ அதே மாதிரிங்கன்னா அதே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் கொஷின்ஸ் இருக்கும். உங்களுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 60 இருக்கும். ஓகேவா, 60 மினிட்ஸ். ஒரு கொஷினுக்கு 2 நிமிஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 40 கொஷின்ஸ் இருக்கும். 40 மார்க்ஸ் மேக்ஸிமம். ஆனால் டைமிங் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் தான். அதுக்கும் டைமிங் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 140 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. மார்க் பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ். ஓகே, 140 கொஷின்ஸ் அட்டன் பண்ணி டோட்டல் மார்க்ஸ் வந்து 200 மார்க்ஸ் இருக்கும். 200 மார்க்ஸ் நீங்கள் எவ்வளோ மணி நேரம் டெஸ்ட் எழுதினா 3 மணி நேரம் டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேவா. ஸோ ஒரு ஆஃப் த செக்ஷன் மாதிரி டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ அது மாதிரி இந்த 200 மார்க்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, எனக்கு 200 நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க அதை வந்து 80% கன்வெர்ட் பண்ணி தான் உங்களோட ஃபைனல் அவுட் ரிசல்ட்லாம் எடுப்பாங்க. ஓகேவா, ஃபைனல் அவுட் மெரிட் லிஸ்ட்டில் வரும். ஓகேவா, புரியுதாப்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா SC ST அதுமாதிரி ஃபிசிக்கல் சேலஞ்சாக இருந்தால் 175. அதே ஜென்ரல் OBC அவங்க எல்லாருக்குமே வந்து 850 அவங்களுடைய ஃபீஸோடைய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடைய ஃபீஸ் இருக்கும். ஓகேவா, புரியுதா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ அகெயின் அதுக்கான பேட்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15/8/2026 ஸ்டார்ட் ஆகுது. பேட்சுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4999. ஸோ 4999 தான். ஓகேங்களா. ஸோ அகைன் லைவ் என்னென்ன செக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது வந்து லோக்கல் பேங்க்கோடது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா IBPS உடைய SBI கிளர்க்கு காம்போ பேட்சோடது. ஓகேங்களா. ஸோ இதுக்கானது செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ IBPS அதோட கிளர்க்கும் CBSE ஒரு காம்போ பேட்ச். அது செங்கல் தனித்தனி பேட்சில் இப்போ இல்லை காம்போ சேர்த்தே பார்த்தீங்கன்னா 6999 ரொம்ப கம்மியாக லோவஸ்ட் ப்ரைஸில் நம்ம அகாடமியில் வந்து இதுக்கான கிளாஸஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ எனி டவுட்ஸ் இருக்குன்னா இங்கே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகே, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பேங்க் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே. ஸோ தெளிவாக இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல போஸ்டிங் போய் உட்காருங்க. ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் திஸ் கிளாஸ், வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ.